கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். கடைசி 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பேன். அதாவது ருக்குவா நடித்த பிரீத்தி, அதே மாதிரி சோமசேகர கணபாடிகள். அவள் தன்னோட அனுபவம் அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டா. அந்த வரிசையில் இப்போ அடுத்ததாக, அதாவது எல்லாராலையும் என்ன சொல்கிறது, நிறைய பேசப்பட்ட அண்டு புரிந்து கொள்ள முடியாத ஒரு கேரக்டராக இருந்தால், அதாவது இவர் நல்லது பண்ணுறாரா இல்லை கெட்டதுக்காக பண்ணுறாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்தது. ஸோ இவர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிபேட்டாக நடந்தது. அவர் யார் நான் சொல்லவே வேண்டாம், இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கப்புறம். அவர் தான் சேஷுவாக வாழ்ந்த சாய்ராம் அவர்கள். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இந்த அக்ரஹாரத்துடைய மானம், மரியாதை, கௌரவம். இவர் ஆக்சுவலாக இவரோட ஓன் மியூசிக் குரூப்பே வச்சுருக்கார். அதான் பல வருஷங்களாக மேடை கச்சேரியெலாம் நடத்தியிருக்கார். இருந்தாலும் இஸ் ஸோ வாட் ஷுட் ஐ சே, ஸோ டவுன் டு எர்த் அண்ட் சக்ஸஸ் ஹஸ் நெவர் கான் டு ஹிஸ் ஹெட். ஏன்னா ரஜினிகாந்த் சாரோடலாம் நடித்தவர் அவர். ஸோ அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நமக்காக இங்கே வந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. சார், வெல்கம் டு த ஷோ சார். கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ தேர் ஆல் ஈகர் டு நோ ஃப்ரம் யூ அபவுட் கர்மா. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அது என்னுடைய குட் கர்மா. இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்காக சொல்கிறேன். நான் டிவி சீரியலில் ஐ சான்ஸ் ஆக்சிடென்ட் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி 93 ஆக்டிங்க்கு வந்தவன் நான். ஐ என்ஜாய்ட் மை ட்ராவல். ரொம்ப தான் போயிருந்தது, 10-12 இயர்ஸ். திடீர்னு எனக்கு என்னமோ டிவி சீரியல் நடிக்கிறது ரொம்ப போர் அடிச்சு போச்சு. சீரியல் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. என்னுடைய சென்சிபிலிட்டிஸ் மேட்ச் ஆகல, ஏதோ ஒரு மனோட்டனி இருந்தது. ஸோ நடிக்க மாட்டேன்னு வந்த ஆஃபர்லாம் ரிஃப்யூஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் கூட என்னடா இவ்வளோ சான்ஸ் வருது, நீ ஏதோ வேணாம் போர் அடிக்குது. அப்போ இந்த மின்பிம்பங்களில் இந்த மேக்ரோ சீரியல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இப்போ அதிலலாம் நான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அங்கே எல்லாருமே நல்லா பழக்கம். பாம்பே சாணக்கியா சார் ஆகட்டும், நாகா சார் ஆகட்டும், எல்லாருமே, கைலாசம் சார் எல்லாருமே. அப்போ கைலாசம் சாருக்கு ஓவோ ப்ரொடக்ஷன் சொல்லி அவங்களுடைய ஒரு விர்ச்சுவல் ஸ்டுடியோவில் அங்கேயும் ஒரு காமெடி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேன். சீரியல் ஆஃபர் பண்ணும்போது வேணான்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னை கூப்பிட்டாருங்க, வா நீ என்னதுக்கு நீங்கள் சீரியல் வேணான்றீங்க. இல்லை சார், போர் அடிக்குது சார். என்னது போர் அடிக்குதா? நீங்கள் நினச்சா மற்றவங்களுக்கு போர் அடிக்கும், அது எப்படி நீங்கள் அப்படி இல்லை சார், எனக்கு சீரியல்ன்ற கான்செப்டே போர் அடிக்குது சார். ஒரேடியாக 300 எபிசோடு 500 எபிசோடெலாம் எனக்கு ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், இல்லை, டோன்ட் டேக் தட் ஹேஸ்டி டெசிஷன். பாம்பே சாணக்கியா சார் எங்கள் கம்பெனிக்கு விஸ்வரூபம் ஒரு சீரியல் பண்ண போகிறாரு. அந்த சீரியலில் நீ எந்த கேரக்டர் பண்ண போகிறான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ அந்த சீரியலில் பண்ணணுன்ற அளவுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். அவரும் அதை ஓகே சொல்லிட்டாரு. கண்டிப்பாக ஒரு கெட்டப் டெஸ்ட் நடக்கும். அதில் நீ தேர்னா தான் உனக்கு சான்ஸு. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைச்சோன்னு நினைக்காத. ஆனால் அந்த சீரியலில் உனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சா டோன்ட் மிஸ் இட். ஏன்னா லைஃப்பில் நீ அப்புறம் அதை பார்த்துட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவேன். இவ்வளோதான் அவர் சொன்ன வார்த்தைகள். ஓகே. பாம்பே சாணக்கியா சாரை போய் பார்த்தேன். யாருங்க பார்த்தாரு. பார்த்துருக்காங்களே, நம்ம சீரியலில் கூட நடிச்சிருக்காரு இல்லை. சரி, இந்த வீக்கெண்டு கெட்டப் டெஸ்ட் இருக்குது, வந்துடுங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. கெட்டப் டெஸ்ட்டாக நம்ம போனோடனே செலக்ட் பண்ணுவாங்க, அங்கேயே அப்படி தான். பட் இவர் இன்னும் புதுசாக கெட்டப் டெஸ்ட்டில் சொல்கிறார். சரி, மைண்டில் ரொம்ப ஆட்டிடியூட் ஆகுது அப்படின்லாம் நினச்சிங்க. அதாவது அந்த யூஸ்வலாக எல்லாருக்கும் தோன்ற விஷயங்கள் தான் வச்சுங்களேன். போய்ட்டு அப்புறம் கெட்டப் டெஸ்ட்டுக்கு போனேன். உட்காந்தேன். சுந்தரமூர்த்தி சார் தான் மேக்கப் போட வந்தார். என்னை பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் ஜெருக்கு விட்டார். என்ன நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னாரு. என்ன சார் எப்படி வரணும் அப்படின்னு. ஒன்றுமே தெரியாதா? தெரியாது சார் எனக்கு. சார், இது ஒரு அக்ரஹாரத்தில் நடக்கிற பிராமணாவை பற்றின கதை. நீங்கள் இப்படி மீசியோடு வந்திருக்கேன், இதை வச்சு நாங்கள் என்ன கெட்டப் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ நான் போய் நேராக அவர் உள்ளே ஆடிஷன் பண்ணியிருந்தார் பாம்பே சாணக்கியா சார். நிறைய ஆர்டிஸ்ட், அதில் நிறைய புதுமுகங்கள் வேறு. எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நிறைய புதுமுகங்களை அவர் அப்போ அதில் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ
ஸோ மெனக்கெட்டுட்டு இருக்காரு உள்ள. நான் அதையும் தாண்டி அவர் ரெக்வஸ்ட் பண்ணி, சார் இது மாதிரி மியூசிக் எடுக்க சொல்கிறார் சார், எனக்கு வந்து 2-3 சீரியல் நான் பண்ணிகிட்ருக்கேன், கண்டினியூட்டிலாம் எனக்கு மிஸ் ஆகிடும் சார் அப்படின்றேன். திரும்பி பார்த்தாரு, அவ்வளோதானே, அது பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் மியூசிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இவ்வளோ சொல்கிறேன், இவர் போய் மியூசிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்றாரு. சரி போய் டக்குன்னு அவசர அவசரமாக போய் மியூசிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்தோடனே சுந்தரமூர்த்தி சார் சொன்னார், இல்லை சார் சொல்லிட்டாரு கெட்டப் டெஸ்ட் எடுப்போம், அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு ஒரு மீஸை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். உங்கள் ரெகுலர் சீரியலில் நீங்கள் என்னென்ன கல்கின்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி மீஸை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். சரி ஓகே. உள்ளே போனோன்னே சும்மா 2-3 எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணி காட்ட சொன்னார், டயலாக் சொல்ல சொன்னார். எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் அதிகம். என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்கணும்னா அது ஒரு விஷயம் நான் தைரியமாக சொல்லிக்கலாம். டக்குன்னு ஒரு சொன்ன டயலாக் உடனே உருவாடிச்சுட்டு பேசிட்டேன். ஆனால் அந்த டயலாக்லாம் நான் ரெகுலராக பேசுகிற டயலாக் மாதிரிலாம் இல்லை. அந்த தமிழே எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பேசிட்டு சரி சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. நானும் அதை மறந்துட்டு வந்துட்டேன். சரி ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட இந்த சீரியல் வந்து மக்கள் பார்த்து பேசப்பட போகிற ஒரு சீரியலில் ஒரு நல்ல கேரக்டர் நான் செலக்ட் ஆகிருக்கேன்றது தெரியாமல் நான் அந்த கெட்டப் டெஸ்ட் வச்சுட்டு வந்துட்டேன். அதை பற்றி மறந்தும் போயிட்டேன். அதை பற்றி மறந்து போயிட்டுன்னு சொல்கிறேனே தவிர இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க அந்த கெட்டப் டெஸ்ட்டு அதெல்லாம். எனக்கு சத்தியமாக இதெல்லாம் டோட்டலாக என் மைண்ட்லேருந்து இதுவாகிடுச்சு. இல்லை சார், ஞாபகம் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த சீரியல் அப்படிப்பட்ட ஒரு சீரியல், அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே மறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி எனக்கு அப்கோர்ஸ் நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் டு சே கேன், பட் என் சைட்லேருந்து ஒரு ப்ளீஸ் அதாவது அந்த ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஷூட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கேருந்து கும்பகோணம் போயிட்டு கும்பகோணத்துலேருந்து அதே ஒரு 1.5 hours ட்ராவல், கோனேரி ராஜபுரம்னு ஒரு அக்ரஹாரம். அங்கே போனோடனே வந்து அதாவது ஏற்கனவே கெட்டப் டெஸ்ட் பண்ணதால் அந்த குடுமி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் கச்செல்லாம் அழகாக கட்டிட்டு நேரம் அவங்க முன்னாடி இருந்து, சார் ஓகேயா நிற்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இது கட்டலையா நீங்கள் அப்படின்னு. எனக்கு புரியல என்ன அது. கூவிலங்க மோகன் சாருக்கு சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட போய் நீங்கள் மோகன்கிட்ட கேளுங்க, என்ன ரகசியமாக இருக்கும் இது, ஒன்றுமே புரியல. இப்போ போனேன், கூவிலங்க மோகன் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. அப்போவே சார் ஏதோ சொல்கிறாரு, அது கட்டலையான்றது என்ன அது. இல்லை 1903 அக்ரஹாரத்தில் நடக்கிற கதை. நாம் வந்து இந்த மாடர்ன் அண்டர்வேர் மாடர்ன் இதெல்லாம் போட்டாக்க எப்படி அது வந்து ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும். ஸோ அந்த காலத்தில் நம்மளை மாதிரி இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கௌபீனம் அதை நினச்சி அதை உரத்தி அதை தான் கட்டின்னு வருவா அப்படின்னு உடனே எனக்கு பெரிய ஷாக்கு. லைஃப்பில் நான் கட்டினதே இல்லை. அது எனக்கு சின்ன வயசுலேயே மெட்ராஸ்லேயே பிறந்து வந்ததாலும், ஆனால் அது என்ன ஒரு மெத்தடாடிக்கல் நீங்கள் பண்ணியிருந்த விஷயம் எனக்கு யோசித்தேன். அதில் வந்து ஒரு இதுலேயும் அவங்களுக்குலாம் நீங்கள் பேர் எழுதி அதை டெய்லி அதை வந்து டெட்டால் வாஷ் பண்ணி அதை உணர்த்தி அண்டு அது என்ன சொல்லுது அவ்வளோ அதுக்கு அதிலே ஒரு ஆத்தென்டிசிட்டி வந்துடுச்சு. ஐ தாட் வி ஷுட் டூ மேக்ஸிமம் ஜஸ்டிஸ் டு திஸ் கேரக்டர். ஏன்னா இவ்வளோ யார் யோசிப்பாங்க. நான் உங்களை எதிர்க்க வச்சு போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் அது வேறு வழி இல்லை. உண்மையாக சொல்லி ஆகணும்னா ஃபஸ்ட்டு அங்கேயே நான் ஆஃப். ஐயோ இது வந்து பெரிய விஷயமா இருக்கேன், டென்ஷன் தான் வந்தது. மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் ஷார்ட்டே வரல. நானும் பூவலுக்கு மோகன் சார் அது 2 ஷார்ட் அடித்தார். நான் வெளியில் அந்த திண்ணையில் அந்த குடுமையாக எனக்கு பில்லோவாக கன்வெர்ட் பண்ணி அப்படியே படுத்துனேன். பக்கத்தில் ஒரு அழகான அக்ரஹார மக்கள் கோவில் அப்படிலாம் இருந்தேன். மத்தியானத்துக்கு மேலே கூப்பிட்டே இல்லைங்க. ஷார்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு நிமிஷம், அந்த ஷார்ட்டை முதல்ல பார்த்துக்கலாம். சொல்லுங்கள். அந்த கதவு திறந்துன்னு வருவேன். ரக்ஷை வந்து அங்கே இருந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பாரு. நான் அதை நின்று பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் யோசிங்க, அதுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னீங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறான் அப்படின்றது விஷமத்தனமாக பார்க்கணுமா இல்லை ஆச்சரியமாக பார்க்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்டு. சார் இது என்ன சார் எப்படி சார் பார்க்கணும்னு கேட்டேன். ஜஸ்ட் கிவ் எ ஸ்டார் அண்ட் கோ உடனே அப்படின்னு இல்லைங்க. சரி அப்போ அதில் ஏதோ அர்த்தம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுன்னு திரும்பி போயிட்டு ஒரு ஷாட் எடுத்துகிட்டே இல்லைங்க. ஆக்சுவலாக எடுத்து கிட்டத்தட்ட ஓகேன்னு கூட சொல்லிட்டீங்க. சேரில் நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் வாங்க சாய்ராம் வாங்க. ரொம்ப நார்மலாக இருக்குது சாய்ராம். அது எனக்கு வந்து நீங்கள் நடிக்கிறது நார்மல் நான் சொல்ல, எனக்கு இது இந்த கேரக்டருக்கு எனக்கு தனியாக நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக இந்த கேரக்டருக்கு நான் ஏதாவது பண்ணணும்.
ஸோ இந்த ஷார்ட் நம்ம திருப்பி எடுக்கிறோம் கொஞ்சம் நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். ஏதாவது ஐ வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஐ வாண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட் நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு நான் ஒரு நடிகன், சொன்னதை கேட்டு நடிக்கிற நடிகன். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா கூட அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசித்து நான் ஒன்று நான் கண்டுபிடிச்சேன். இது மட்டும் ஓகே சார், ஓகே, பட் அதுவும் ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்குது. தாண்டி எனக்கு ஒரு கலர் வேணும் அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு கூப்பிட்டாரு, வாங்க விந்தி நடப்பீங்களா நீங்கள்? விந்தி எப்படி சார்? எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது நான் சார் சொல்லியே ஆகணும். ஜென்ரலாக டிவி சீரியலில் நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வேறொரு சொல்ல தெரியுமே தவிர நடித்து காட்ட தெரியாது. மெஜாரிட்டி, நாட் எவ்ரிபடி, மெஜாரிட்டி. இவர்கிட்டலாம் ரொம்ப ஜாலி, இவர் நடித்து காட்டுறதில்ல. அதாவது அந்த கேபி சார் அந்த வழிமுறை அப்படியே இவங்கெல்லாம் நடித்து காட்டுறதுல நம்ம ஒரு 40% நடித்தா மக்கள்கிட்ட அது 90% மார்க் வாங்கிடும். ஸோ உடனே யோசிச்சார், இவரே ட்ரை பண்ணார், 2-3 வாக் ட்ரை பண்ணார். அப்புறம் ஒன்று யோசிச்சு ஒரு வாக் டிசைன் பண்ணிட்டார். இதை கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, போச்சு, நாசமா போச்சு. அக்ரஹாரத்தை சனி பிடிச்சின்னு ஆட்டுறதுனா பிரம்மாதி தோஷம் வந்து நம்ம குடும்பத்துக்கால கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கோம். அன்றைக்கி அந்த எக்ஸாம் முடிஞ்சது, 3 நாள் டேக் ஆச்சு. ஓகே, இந்த எக்ஸாம் அன்றைக்கி முடிஞ்சதுன்னு நினச்சா அடுத்த நாள் கதை அதே சீன் திருப்பி எடுக்கிறேன். வந்து நிற்கிறீங்க, ஒரே ஒரு ஷாட் எடுக்கிறோம். என்ன நீங்கள் மூக்குப்பொடி போடணும் அப்படின்னா லைஃப்பில் மூக்குப்பொடி போட்டதே இல்லை சார். இருக்கிறீங்க, உள்ளே வச்சுப்பீங்க, எடுத்துப்பீங்க நீங்கள் அப்படின்றீங்க. அப்புறம் தான் மூவ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, போகிறீங்க. இப்போ திருப்பி அதை எடுப்போம். நம்ம 2 நாள் ரீடேக்கா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவர் சொல்லும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து நம்ம பிளட்டில் அப்படியே ஏற்றினா இருப்பாங்க. அங்கே அது என்ன ஆச்சு, ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த காத்தால போய் அந்த கொனைராஜபுரத்தில் இறங்கி அந்த மேக்கப் போட்டால் திரும்பி ரூமுக்கு போகிற வரைக்கும் சேர்த்துடும். சாயின்றது மைண்டில் இருக்கவே இல்லை. அவர் கணபாடிகளுக்கும் அப்படி தான், ருக்குக்கும் அப்படி தான், எல்லாம் அங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டும் அப்படியே அந்த அக்ரஹாரத்தில் ஒரு கேரக்டர் கேமரான்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான் மேட்டர். ஸோ அதான் இன்ஜெக்ட் பண்ணிட்டார் உள்ளே. ஸோ நாங்களாம் நினச்சா கூட அதுலேருந்து வெளியே வர முடியாது. பட் என்னாச்சு, அந்த லாங்குவேஜ் வசனம், இவர் எழுதுகிற வசனங்கள்லாம் அந்த தமிழ் வந்து 1903க்கு ரெலவெண்ட்டான தமிழ். அது ரொம்ப படுத்தினீங்க சார் நீங்கள். ஸோ லைவ் ரெக்கார்டிங் வேறு, அது அனதர் அட்வான்டேஜ் ஆஸ் வெல் அஸ் ஒரு டிஃபிகல்ட்டி. இது ஒரு சின்ன வார்த்தை தப்பு பண்ணால் கூட டப்பிங் இருந்ததுன்னா நம்ம போய் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிடலாம். இங்கே அது நடக்காது. திருப்பி ஹவ் டு ரீடு தட் ஷார்ட். இன்னொன்று இவருடைய பேட்டர்ன் எப்படின்னா லெங்க்தி ஷார்ட்ஸ் வைப்பார் வித் மூமெண்ட்ஸ். ஸ்டாட்டிக்காக 2 பேர் சேரில் உட்காந்து பேசினா அப்புறம் கட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஓஎஸ்எஸ் அவங்களுக்கு சாரி க்ளோஸ்அப், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன்லேயே இவருக்கு கிடையாது. ஃபுல் ஷார்ட் போகும் அப்படியே 7 நிமிஷமோ 8 நிமிஷமோ. அப்புறம் அவருக்கு எங்கே தோணுதோ, எங்கே அந்த ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், இல்லை எங்கே அந்த சப்ஜெக்ட் தேவைப்படுதோ அங்கே தான் க்ளோஸே கட் பண்ணுவார். ருக்கா, விவஸ்தை கட்டணும், வெட்டு பேசணும், நம்ம மாட்டு வாசப்படியை மிதிக்க வேண்டாம்னு சொல்லு. நான் இப்ப விவஸ்தை கட்டும் வரல, வெட்டி பேச்சு பேசவும் வரல, விஷயம் பேச வந்திருக்கேன். சத் விஷயம். அபசரித்துகள் வாயிலிருந்து சத் விஷயம் எப்படா வரும்? டபா ருக்கா, எனக்கு கோபம் வந்து ஏடா கூடமா ஏதாவது பண்றதுக்கு முன்னால கிச்சாமி, இன்னைக்கு நீ என்ன பேசினாலும் நான் சாந்த சுரூபியா தான் இருக்க போறேன். ஏன் தெரியுமா? ருக்குடைய வாழ்க்கை சம்பந்தமா பேச வந்திருக்கேன். மாடி ருக்கு, உன் எதிர்காலம் பிரகாசிக்க போறது, வைரம் வைடூரியம் மாதிரி ஜொலிக்க போறது. ருக்கா, இந்த கிடாரகம் சுட்டி வளைச்சு எடுக்க வரான்னு எனக்கு தெரியும். உங்க அப்பாவை கொலை பண்ணின மாபாதக நாத்துல நான் கையை நினைக்க பிரியப்படல. இவன் போகலாம். அபச்சரித்து, துஷ்டன், காதகன் அப்படின்னு நீ என்ன எது வேணாலும் சொல்லு, ஆனா மாமாவை பத்தி மட்டும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லு. ருக்கோ ருக்கோ கிச்சாமி, கிச்சாமி, உன் கோவம் நியாயமானதுதான், எனக்கு புரியுறது. அதுக்காக மாமா அநியாயமா மிருகத்தனமா மூர்க்கத்தனமா நடந்திருந்தார் மட்டும் சொல்ல முடியாது. இரு 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 நான் முழுசா பேச விட. இப்போ சங்கர சாஸ்திரி இடத்துல அவருக்கு பதிலா வேற யாரும் இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? உதாரணத்துக்கு நம்ம சுவாமிநாத சாஸ்திரிகள் வச்சுப்போமே, நீ என்ன சொல்லியிருப்ப?
சுவாமிநாத சாஸ்திரிகளை ராமபிரஷ்டம் பண்ணணும். பார்த்தீங்களா உங்களை எவ்வளோ தடவை உங்களை வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அது 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 என்னது ஆக்டிங் ஒரு நீங்கள் கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி ஆக்டிங் ஒர்க் ஷாப்லாம் கிடைக்காதுங்க. நான் வந்து ரொம்ப வந்து பாக்கியசாலின்னு நினைப்பேன். ஆக்டிங் அவ்வளோ கற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி கேரக்டர், அந்த பீரியடு, டைலாக்ஸு எல்லாமே. ஆனால் நிறையா தடவை உங்களை சபிச்சிருக்கேன் நானும். ஏன்னா மற்ற ஷூட்டிங்லாம் வெளியூர் போனால் 6 மணிக்கு பேக்கப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரூமில் போய் கொட்டை அடிக்கிறது தான் எங்கள் வேலை. திருப்பி அடுத்த நாள் காத்திர 8 மணிக்கு தான் அந்த எந்த ஷூட்டிங் வந்திருக்கோமே ஞாபகம் வரும். இவர் தினம்னா அடுத்த நாள் நம்மளுக்கு தெரியும். அரியன் இவர்கிட்ட ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார். பேப்பரை கொடுத்துருக்காரு, நாளைக்கு சார் உங்கள் 2 பேரையும் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்க சொன்னார். அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும், ஆஹா அதுவும் எனக்காவது பரவாயில்ல, கணபாடிகளுக்கு நிறைய ஸ்லோகம் சொல்லணும். நானாவது ஏதோ சின்ன சின்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் சின்ன வயசில். எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்லியிருக்காரா என்னோட தெரியாது. ரூமுக்கு வந்தோடனே 2 பேரும் குளிச்சுட்டு, சார் படிக்க உட்காரலாமா சார், இன்னொரு மோகன் சார், சரி ரூமில் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் உங்களுக்கு நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன், அதை இது பார்க்கலாங்க. அதாவது சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்ரேஷ்ட பத்தியஷ்டமே பக்தா ஸ்ரோதாஷ்ட துர்லபா அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் ஒன்று சொன்னார் அவர். அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணார்லாம் சொல்லுவார் அவர். ஸ்நாபி தோப்பி பகுஷே நதி ஜலேஹி கர்தபக்கின் ஹயோ பவேத் கொச்சித். எவ்வளவுதான் கழுதியை நதியில ஸ்நானம் பண்ண வச்சாலும் அது கொஞ்சம் கூட குதிரையா மாற போறதில்லை. வாஸ்தவம் தான். அதே மாதிரி என்னை எவ்வளவுதான் துவேஷிச்சாலும் நல்லது பண்ணுன்ற என் குணம் மாற போறதில்லை. சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினா அப்ரியஸ்ய பத்தியஷ்டமே பக்தா சோதாசிய துர்லபக. எனக்கும் கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு தான் இந்த சோகலாம் நானாக சொல்லியிருக்கேன். எனக்கே அதான் வாயிலே நுழையாது. இன்னொன்று என் ஸ்பீடு, நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன். அதையே கண்ட்ரோல் பண்ணது இவர் தான் ஃபஸ்ட்டு. என் ஸ்பீடை டோட்டலாக 50% ரெடியூஸ் பண்ணி வச்சது இவர் தான். ஸோ அந்த ஸ்லோகம் முதல் நாள் நைட் உட்காந்து படித்து அது திருப்பி போய் 4 பேர்கிட்ட சொல்லி காட்டி அவங்க ஓகே சொல்லி பயம் வந்து திருப்பி இவர்கிட்ட போய் சொல்லி, சார் 2 லைனாக எடுத்துக்கலாம் சொன்னால் ஃபுல்லாக சொல்லுங்கள், இல்லை வேண்டாம் எடுத்துடுறேன், கொஞ்சம் கூட கரிசனமே இல்லாமல் சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து சாப்பிடும்போது எல்லோரும் சாப்பிட்டுருப்போம். அந்த நேரத்தில் கூட இந்த ஸ்லோகத்தை பார்த்து சிரிச்சுன்னு வேறு போவார். ஆனால் ஒரு நல்லா பண்ணிட்டோன்னா உடனே குட் அப்படி ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு உடனே கிடச்சிடும். நல்லா வரலன்னா 28 டேக்கில் 42 டேக்கில் நீங்கள் பண்ணியே ஆகும். அதில் வந்து எந்த அலவன்ஸும் எந்த ஆர்டிஸ்டும் கிடையாது. ஒரு நிமிஷம் சாரஞ்சி, இன்னொரு இது சொல்லிடுறேன். இல்லை அதாவது இந்த விந்தி நடக்கிறத பற்றி சொன்னார் இல்லையா இவர், அது எப்படின்னா ஒரு தடவை கூட மறக்கவே இல்லை அவர். ஒரு தடவை அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் என்ன ஆச்சுன்னா, இப்போ சமீபத்தில் வந்து நான் யூடியூப்பில் இதை அப்லோட் பண்ணேன் இல்லையா, அப்போ சில பேர் என்கிட்ட கேட்டா, அதாவது இவர் நிஜமாகவே அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக யதார்த்தமாக இருந்தது சார். தேங்க்யூ சார். கிரெடிட் கோஸ் டு யூ. நான் ஞாபகம் மறக்காமல், அதாவது மெமரி பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னொன்று அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கே கால் அப்படி ஆகிடும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாலை இதெல்லாம் போட்டோடனே ஐ பிகம் அது அதான் சொன்னேன். இந்த எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, இவருக்கு அந்த அரியன்ற ஸ்பை. எப்போது நானும் மோகன் சாரும் கொஞ்சம் லஞ்சு ரிலாக்ஸேஷனில் அப்படி ஜாலியாக எப்பவும் பேசுகிற மாதிரி பேசின்னு கூத்து அடிச்சுன்னு ஜோக் அடிச்சுருந்தோன்னா இவர் காதுக்கு போயிடும். மத்தியானத்துக்கு மேலே ஷார்ட் எடுக்கும்போது எங்கள் 2 பேருக்கு ஷார்ட் வந்து நாங்கள் ஏதாவது டைலாக்ல இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் தயவு செஞ்சு இந்த ரோல் பண்ணும்போது மட்டும் அந்த ரெகுலர் சாயி ரெகுலர் மோகன் அந்த கேரக்டர்லாம் தள்ளி வச்சுடுங்க, டிவியேட் ஆகாதீங்க. திருப்பி நீங்கள் வந்து பண்ணும்போது யூ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு வேலை இல்லையா, பேசும்போது கூட இந்த லாங்குவேஜ்லேயே பேசி பழகுங்க. இல்லையா சும்மா உட்காருங்க, இல்லை எதிர்க்க கோயிலில் போங்க, சுற்றுங்க. டோன்ட் அரட்டாயிடுச்சு போய் எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுவேன். இவர்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேன் எதுவுமே. அதே மாதிரி அப்சர் கேரக்டர் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்தது. தீபா கேரக்டர், ஸ்ரீயோடைய கேரக்டர். ஸோ திடீர்னு எங்கேயோ அப்ரப்டாக இந்த சீரியல் வந்து ஹாஃப்வே த்ரூ அப்படியே நின்றுது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இதுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. அவர் இஸ் டைரக்டர் வந்து அவர் ப்ரொடியூசர் இல்லையே. என்னவோ
எங்களுக்கு ஒரு பெரிய வேக்கம் அந்த பீரியடில் எல்லாருமே மிஸ் பண்ணாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே. சரி என்னமோ நல்ல ஒரு இது மிஸ் ஆகிடுச்சு. எங்கள் ரொம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கழிச்சு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நினைக்கிறேன் 15-16 வருஷத்துக்கு அப்புறம் அதே செட் ஆஃப் பீப்புள், அதே டைரக்டர், அந்த கதை கொஞ்சம் கூட மாறாமல் திருப்பி அது வரப்போகுது அப்படின்னு ஒன்று கிட்டத்தட்ட அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஈடு வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நாங்கள்லாம் வந்து கத்தி செலிப்ரேட் பண்ணாத குறை தான் இந்த கொரோனா காலம். இல்லைனா எல்லோரும் அசம்பிள் ஆகி ஒரு பெரிய கொட்டமே அடிச்சிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லோரும் மீட் பண்ண முடியாமல் போச்சு. பட் தேங்க்யூ சார் ஃபார் ரிவைவிங் இட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ரிவைவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாமல் ஆனால் மனதார யோது வரணுமேனு வேண்டின்ற அத்தனை பேருக்கும் எங்கள் குரூ சார்பிலையும் டைரக்டர் சார்பிலையும் எல்லார் சார்பிலையும் கைலாசன் சார் சார்பிலையும் சரி எல்லார் சார்பிலையுமே நான் என்னுடைய ஃபம்பிளிங் ஃபார் வேர்ட்ஸ் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவிச்சேன். ஸோ ஐ மீன் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ராம்ஜி. அதாவது 2 விஷயம். ஒன்று வந்து அவ்வளோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் இன்னும் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுருக்கேங்கிறது வந்து எனக்கே ஒரு பிரமிப்பாக இருக்குது. நடந்தது இன்னொன்று சொல்லிடுறேன் சார். ஆனால் ரிவைவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்ன அத்தனை ஸ்பான்சர்ஸும் பார்த்து ரசித்து அத்தனை பேருக்கும், சில பேருக்கு செய்யணும்னு இருக்கும் ஆனால் பாவம் கண்டிஷன்ஸ் சரியாக இருக்காது. ஆனால் இது திரும்பி வரணும்னு எங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்க. அண்ட் என்ன என்கரேஜ்மெண்ட் கொடுத்தீங்க. இது 15 வருஷமாக அது லைவாக வச்சுருந்தது நீங்கள் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ஆக்சுவலி ஐம் ஃபம்பிளிங் ஃபார் வேர்ட்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஹார்ட்ஃபெல்ட் சின்சியர் நன்றிகள். சாய்ராம்ஜி தேங்க்யூ வெரி மச். அண்ட் இவரும் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிஸி பர்சன் தான். இருந்தாலும் இந்த இது நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் இந்த மாதிரி கர்மா கண்டினியூ பண்ண போகிறோம், அதுக்கு வந்து சின்ன பைட் மாதிரி எடுக்கிறேன், நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து உடனே சரின்னு சொல்லி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு என்னோட மை ப்ளஷர் அண்ட் டியூட்டி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.